குட் ஈவினிங் சில்ட்ரன். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மறுபடியும் ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்களை எல்லாம் பார்த்து. அப்புறம் ஒன்று தெரியுமா, இந்த வாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? யாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் இல்லையா? ஓ மை காட், சோ ஹாப்பி. இந்த ஒரு வாரம் ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்பா ஃப்ரீயாக இருக்கலாம், விளையாடலாம். ஆனால் விளையாண்டுட்டேவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் படிச்சுக்கணும், இவ்வளோ உண்டு. அப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் மிஸ் கேட்கும் போது ஒன்றுமே ஞாபகம் வர்றது, சரியா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கலாம். அப்புறம் நிறைய ரிலாக்ஸ் பண்ணலாம், கதை படிக்கலாம், விளையாடலாம். வீடியோ கேம்ஸ் எல்லாம் வேண்டாம், சரியா? ஆடி விளையாடுங்க வீட்டுக்குள்ளேயே, வெளியிலையும் போகக்கூடாது இல்லை? சரி, ஏதாவது கேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக விளையாடணும், சரியா? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அப்புறம் மம்மி டாடிக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. நம்ம ப்ரோக்ராமில் இன்னைக்கு குட்டியாக ஒரு சேஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், ப்ரேயர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி, அதுக்கப்புறமா தான் நம்ம வசனமும் பாட்டும் படிக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஸ்டோரி கேட்டால் தான் அப்புறமா வசனமும் பாட்டும் சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஓகேயா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் எங்களோட வெப்சைட் உங்களுக்கு போட்டோம், சாரி ஜிமெயில் ஐடி போட்டோம் இல்லை? அதில் நீங்கள் உங்களோட ட்ராயிங்ஸு, அப்புறம் நீங்கள் பாட்டு பாடுறது, இதெல்லாம் சின்ன கிளிப்பிங்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம். அப்போ அடுத்த வாரத்தில் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களையும் காமிப்போம். உங்களோட ஃபோட்டோவோட உங்கள் ஃபோட்டோவும் உங்களோட ட்ராயிங்ஸும் அனுப்பிச்சி விடுங்க, சரியா? ஸோ எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நாங்கள் எங்களோட ஜிமெயில் ஐடியை மறுபடியும் இன்னைக்கு போடுவோம், சரியா? மறக்கக்கூடாது. அப்புறம் கமெண்ட்னு ஒரு காலம் இருக்குல்ல இதில், அதுலேயும் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே சொல்லலைன்னு வைங்களேன், ஐயோ இது பிடிச்சதா பிடிக்கலையா, நம்ம பசங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்படின்னு எங்களுக்கு தோணிட்டே இருக்கும், தூக்கமே வராது. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னால் லைக் கொடுத்தா, கமெண்ட் கொடுத்தா எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஜீசஸ் எங்களை ஆசீர்வதிப்பாருன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி டைம். யூ ரெடி ஃபார் ஸ்டோரி டைம்? ஓகே, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடணும். அப்புறம் அண்ணா, அக்கா, குட்டி பாப்பா, அப்புறம் டாடி மாமி ஃப்ரீயாக இருந்தா, தாத்தா பாட்டி ஃப்ரீயாக இருந்தா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, சரியா? ஓகே, we'll pray and start. Come, let's pray. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இன்னொரு வாரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த குழந்தைகளை எல்லாம் சந்திக்க எங்களை ஜீவனோடு வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே, உம்முடைய தேவ தூதர்களை வைத்து இந்த குடும்பங்களையும் இந்த சிறு குழந்தைகளையும் எப்போதும் நீர் பாதுகாத்து நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, now story time. ஓகே, ஸ்டோரி எப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் இருந்தானா, சரியா? ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிப்பான், சரியா? அப்போ அவனுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா எந்த கிளாஸ் தெரியுமா? 5th ஸ்டாண்டர்ட், சரியா? அக்காவும் தம்பியும் நம்மள மாதிரியே 1 வீக் ஹாலிடேஸ் கிடைச்சது. எக்ஸாம் முடிஞ்ச ஹாலிடேஸ் வரும்ல, நமக்கு நிறைய நாள் லீவ் இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்போ நமக்கு எங்க போக ரொம்ப பிடிக்கும்? தாத்தா வீட்டுக்கு போக பிடிக்கும்ல, தாத்தா வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களும் பாட்டி வீட்டுக்கு போனாங்களாம். அப்போ டாடி மம்மி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அப்போ அவங்க வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? வெளியில ஃபுல்லா தோட்டம் இருக்குமா, வீடு நடுவுல இருக்குமா, அவங்க வீட்டுல நிறைய அனிமல்ஸ் இருக்குமா. என்னென்ன அனிமல்ஸ் தெரியுமா? ஆடு, மாடு, கோழி, அப்புறம் பெரிய இடம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குமா. இவங்க போனா அங்க அது கூட விளையாடுறதுக்கே டைம் சரியா இருக்குமா 2 பேரும். ஓகே, அக்காவும் தம்பியும். அப்போ அங்க ஒரு குட்டி வாத்து இருந்துச்சா. இந்த டைம் தான் அதை பாக்குறாங்களா, போன டைம் போகும்போது அது இல்லையா. உடனே இது கூட ரொம்ப விளையாண்டுட்டு சந்தோஷமா இருந்தாங்களா. தாத்தா பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், பிள்ளைங்க வந்தா. ஆமால, உங்க தாத்தா பாட்டி கூட நீங்க போனா எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, விளையாடலாம், ஜாலியா இருக்கும்ல. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அந்த வாத்து கூட விளையாண்டுட்டே இருந்தாங்களா. இதோ இந்த மாதிரி ஒரு வாத்து கூட அவங்க டெய்லி ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்களா.
ஒண்ணுதான் இருந்துச்சான். ஏன்னா தாத்தா எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அந்த வாத்து. சரியா, அதுக்கு தினம் சாப்பாடு போட்டு அது கூட விளையாண்டுட்டே இருந்தாங்களா. அப்போ ஒரு நாள் என்னாச்சா, இந்த தம்பிக்கு திடீர்னு இந்த கேட்டபுல்ட் இருக்குல்ல, கேட்டபுல்ட்னா தெரியுமா? அதோ இதுதானே கேட்டபுல்ட். ஓகே, ஸோ இதை வச்சு அவங்க தாத்தா கிட்ட ஒன்று இருந்துச்சான். அப்போ அதை வச்சு தாத்தா இது எப்படி செய்யணும் தாத்தா, எங்கே கல் வைக்கணும் தாத்தா, எப்படி அடிக்கணும் அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தானா. அப்போ அவங்க தாத்தா சொன்னார், ஏய் பத்திரம், இது யார் மேலேயும் பற்றக்கூடாது, நம்ம இடம் பெரிய இடம், ஸோ அந்த பக்கமாக போய் அந்த மரத்துக்கிட்ட போய் விளையாடு, சரியா, இப்படி கேட் கிட்டலாம் போயிடாத, வெளியில் நடக்கிறவங்களுக்கு எதாவது அடிபட்டுற போகுது அப்படின்னு. இவனுக்கு அந்த கல்லை இங்கே வச்சு இப்படி எடுத்து விட்டா இங்கேயே போய் விழுந்துடுமா, தூரத்தில் போய் விழுகவே விழுகாதான் கல். அதனால பிராக்டிஸ் பண்ணானா, மரத்துக்கிட்ட எல்லாம் வச்சு வச்சு அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு இருந்தானா. ஆனா அவனுக்கு வரவே மாட்டேங்குதான். அப்ப அவங்க அக்கா வந்து, ஐயோ இது உனக்கு தெரியாதா, கூட நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க அக்கா ட்ரை பண்ண, அக்காவுக்கும் வரலையா. அப்போ இப்படியே மாத்தி மாத்தி 2 பேரும் பண்ணிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு சொன்ன, அக்கா கொடுக்கா, லாஸ்ட் ட்ரை பண்றேன்க்கா நான் அப்படின்னு சொல்லி அந்த கல்லு உள்ள வச்சு நல்லா இழுத்து இப்படி விட்டுட்டான் பாரு. அந்த கல்லு போய் தூரத்துல விழுந்துருச்சா. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கல்லு போய் தூரத்துல விழுந்துருச்சு அக்கா, நான் தான் ஜெயிச்சேன் அக்கான்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கல்லு எங்க போய் விழுந்துச்சு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா என்னாச்சு தெரியுமா, அங்க கல்லு இருந்துச்சுல்ல, அந்த கல்லு எங்க போய் விழுந்துச்சு தெரியுமா, அந்த குட்டி வாத்து இருந்துச்சுல்ல அது மேல பட்டுருச்சு. ஐயோ, உடனே ஓடி போய் ஐயோ இந்த வாத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அது மூச்சே இல்லை, குட்டி வாத்து இல்லையா, அந்த கல்லு பட்டதும் என்ன ஆச்சு, அந்த வாத்து செத்து போயிடுச்சு. ஐயோ, வாத்து செத்து போயிடுச்சே, ஒன்று தானே இருந்துச்சு, தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப பிடிச்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா, அக்கா அங்க இருக்கா சரியா, அந்த மரத்துக்கிட்ட இருக்கா, இவன் என்ன செஞ்சானா, சரி யார்கிட்டயும் சொல்லாம இந்த வாத்தை நம்ம புதைச்சி வச்சிடலாம், தாத்தா கேட்டா தெரியல தாத்தா சொல்லிடலாம், ஐயோ வாத்து கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லி மடமடன்னு அங்க மண்ணை தோண்டி அந்த வாத்தை எடுத்து உள்ள வச்சு செத்து போயிடுச்சான்னு ஒரு டைம் செக் பண்ண, ஐயோ சாகக்கூடாதே செத்து போயிடுச்சு. அப்பா அதை அதுக்குள்ள போட்டு மண்ணு போட்டு மூடி வச்சுட்டு, ஐயோ அக்கா பார்த்துருப்பாளோ அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா அக்கா பின்னாடியே நிக்கிறா. அக்கா பார்த்துட்டு, ஓய்யோ என்னடா பண்ணிட்ட, போச்சா வாத்து செத்து போச்சா, என்னதான் பண்ண போறியோ தெரியல, இப்ப நான் போய் தாத்தா கிட்ட சொல்றேன் பாருங்க. அக்கா 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 ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, அக்கா வேண்டாம்க்கா, தாத்தா கிட்ட சொல்ல வேண்டாம், பாட்டி கிட்ட சொல்ல வேண்டாம்க்கா, அக்கா நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேக்கா, பாட்டி தாத்தா கிட்ட சொல்ல வேண்டாம், இன்னும் 1 வாரம் தானே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல, அதனால இப்போ வேண்டாம்க்கா சொல்ல வேண்டாம். டேய் அப்புறம் தாத்தா கேட்டா என்னடா சொல்றது, தாத்தா கேட்டா வாத்து காணோன்னு சொல்லிடலாங்க்கா அப்படின்னதும் இவன், சரி வா என்னமோ போ, என்ன விளையாடுறியோ வா போலாம் அப்படின்னு அக்கா கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னாச்சா, இவனுக்கு எப்பவும் போல சந்தோஷமா இருக்கவே முடியலையா, சந்தோஷமா பேசவே முடியலையாம் தாத்தா கிட்ட. தாத்தா கூப்பிடும் போதெல்லாம் இவனுக்கு பயமா இருக்கா, தம்பி இங்க வாப்பா அப்படின்னா, ஐயோ ஏன் கூப்பிடுறாரு, எதுக்கு கூப்பிடுறாரு, வாத்து பத்தி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு அன்னைக்கு நாள் பூரா அவனுக்கு சாப்பிட முடியல, விளையாட முடியல, எங்கேயுமே வெளியே கூட அவனால போய் விளையாட முடியல, அவனுக்கு பயமாவே இருந்துச்சா. அன்னைக்கு தாத்தா கூப்பிடும்போது பாட்டி கூப்பிட்டா இன்னும் பயமா, ஐயோ ஒருவேளை பாட்டி கிட்ட அக்கா சொல்லியிருப்பாளோ, ஒருவேளை பாட்டி பார்த்துருப்பாங்களோ, இதேதான் பயந்துட்டு இருந்தானா. நைட்டு அவனுக்கு தூக்கம் கூட வரலையா. அடுத்த நாள் காலையில் என்னாச்சா, எந்திரிச்சதும் இவன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு ஒன்று மாதிரி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எந்திரிச்சானா. எந்திரிச்சதும் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சான், ஐயோ நம்ம இந்த வார்த்தை கொண்டுட்டோம்ல, இதை புதைச்சிட்டோம்ல, ஐயோ போச்சு இன்னைக்கு நம்ம சந்தோஷமே போச்சே அப்படின்னு பயந்துட்டே இருந்தானா. அப்போ அவங்க தாத்தா திடீர்னு கூப்பிட்டாரா. பயந்துட்டே போனானா, தாத்தா குட் மார்னிங் தாத்தா அப்படின்னா, டே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா, கொஞ்சம் பாட்டிக்கு ஏதோ வேணுமா வாங்கி கொடுக்குறியா அப்படின்னதும், தாத்தா கடை அவ்வளோ தூரம் தாத்தா, போங்க தாத்தா நான் போக மாட்டேன் தாத்தா அப்படின்னா. அப்புறம் அவங்க அக்காவை கூப்பிட்டாராம் தாத்தா. அக்கா கூப்பிட்டு, அம்மா நீ கொஞ்சம் போயிட்டு வரியா, தம்பியோ நீயும் போயிட்டு வாங்களே, அப்போ தம்பிக்கு போர் அடிக்காது அப்படின்னதும். அப்போது அக்கா சொன்னாங்களா, சரி தாத்தா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப தூரம் இருக்கு கடை, அதனால இந்த அக்காவுக்கு போக பிடிக்கல, தம்பியை மெதுவாக கூப்பிட்டாலாம். கூப்பிட்டுட்டு வில்லி மாதிரி ஆயிட்டா இப்ப அக்கா.
தம்பியை கூப்பிட்டுட்டு, எங்க வா, கடைக்கு போக மாட்டேன்னு சொன்னியாமா, என்ன சொல்லுட்டா, வாத்து கதைய தாத்தா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னா, ஐயோ அக்கா 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 ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, அக்கா அக்கா வேணாக்கா வேணாக்கா, போ கடைக்கு போயிட்டு வா. அக்கா நீயும் வாக்கா, நான் எதுக்கு வரணும் அவ்வளோ தூரம், போ 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 போயிட்டு வா. சரிக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு தனியாக போயிட்டு வந்தானா. கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தாக்கா எப்பவும் அக்கா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம், வீடெல்லாம் பெருக்கி கொடுப்பாங்களாம், வெளியெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணி கொடுப்பாங்களாம். இன்னைக்கு ஒன்றுமே செய்யாமல் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இவன் போயிட்டு பார்த்தா பாட்டி சொன்னாங்களாம், டேய் போயிட்டு வந்துட்டியா கடைக்கு, தேங்க்யூ, சரி அக்கா பெருக்கிட்டு இருக்கா பாரு, கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னதும், அக்கா பெருக்கிட்டு இருக்காளா, அக்கா உட்காந்து டிவியில பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து, அக்கா பாட்டி உன்னை பெருக்கிட்டியான்னு கேட்டாங்க, போ பெருக்குவா, நானும் வர ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா, பெருக்கணுமா, வெளியே வா, பெருக்கு பெருக்கு போ பெருக்கு, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் வர முடியாது. அக்கா என்னக்கா கடைக்கும் நான் தான் போயிட்டு வந்தேன், பெருக்குறதும் நீ, நான் என்ன பண்ண சொல்கிறேன், டேய் சொல்லிடுவேன், பாட்டிட்டு சொல்லிட்டா, நீ என்ன பண்ண நான் சொல்லட்டுமா அப்படின்னதும் இவன், சரிக்கா நானே பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பெருக்கிட்டு இருந்தானா. அப்ப திடீர்னு தாத்தா கூப்பிடுற சத்தம் கேட்டுதான், தம்பி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டதும் இவன் ஓடிப்பா, ஐயோ 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 பயந்துட்டு தொடப்பத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு, தாத்தா சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு. தாத்தா டேய் இந்த கோழி இருக்கு, நம்ம கிட்ட 4 கோழி இருக்கு, அத்தனையும் அங்க இருக்கு, வர இருக்கா பாரு, 1 2 3 4 இருக்கு தாத்தா, மாடு இருக்கு, நோ ப்ராப்ளம். டே இந்த குட்டி வாத்தீங்கடா தாத்தா, வாத்து நேற்று ஈவினிங் கூட நான் விளையாண்டுருந்தேன் தாத்தா. அப்படியா, எங்கே போச்சுன்னே தெரிலடா, காணோம், கூண்டுக்குள்ளே காணோம், கோழி கூட ஏதாவது போயிடுச்சா, மிக்ஸ் ஆயிடுச்சான்னு தெரியல, கொஞ்சம் அந்த பக்கமாக போய் பார்த்துட்டு வாங்கி அது இருக்குதான்னு, நைட்டு நான் எப்படியோ கவனிக்கலடா அப்படின்னு தாத்தா சொன்னாரான். இவனுக்கு தெரியும் இல்லையா கொன்னுட்டோன்னு, ஆனாலும் என்ன பண்ண, நான் நடிச்சானா. அப்படியா தாத்தா, நைட்டு காணுமா தாத்தா, இல்லடா எனக்கு ஞாபகம் இல்லை, நைட்டு உள்ளே கூப்பிட்டு மூடி வச்சனானே எனக்கு தெரியல, கூண்டுக்குள்ளே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா. போகிறேன் தாத்தா போகிறேன் அப்படின்னு சும்மா அந்த பக்கமாக போனானா. போய் இவன் புதைச்சி வச்சான்ல அந்த இடத்துல போய் எட்டி பார்த்தாலாம், பத்திரமா புதைச்சது இருக்குதா அப்படின்னு. பத்திரமா அவன் புதைச்சது தெரியுது, அங்கே மண் மேடாக இருக்கும்ல, அதை பார்த்துட்டு இருக்குது பத்திரமா, சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இப்படி திரும்பி பார்த்தா அக்காவும் தாத்தாவும் நின்று பேசிட்டு இருந்தாங்களாம். இவனுக்கு பயம் தாங்கலையா, ஐயோ அக்கா கிட்ட கேட்டிருப்பாரு, அக்கா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பயந்து 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 மெதுவாக நடந்து போனா, நான் வேர்க்குதான் அவனுக்கு. அப்போ அங்கே போகும்போது தாத்தா சொன்னாரா, சரி விடுடா, ஏதாவது ஆயிருக்கும், பரவாயில்ல விடு, வா சாப்பிடவா, பாட்டி சாப்பாடு செஞ்சுட்டாங்க, வா சாப்பிடவா அப்படின்னதும், வரேன் தாத்தா. ஏன்டா வேர்க்குது உனக்கு, காய்ச்சல் அடிக்குதா, இல்லை இல்லை தாத்தா நான் வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள விட்டாங்களா. அக்கா அப்படி கூப்பிடலாம், என்னடா வேர்க்குது, என்ன ரொம்ப வேர்க்குது, இன்னொரு டைம் குளிச்சுட்டு வரியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருக்கலாம். இவனுக்கு கோபமா வருதான், என்னடா நம்ம அக்கா வேற நம்ம நிலைமை புரியாம இப்படி கிண்டல் அடிக்கிறா, எல்லா வேலையும் நம்மள செய்ய சொல்ற, காலெல்லாம் வலிக்குது, வெரி பேட், இன்னைக்கு நான் விளையாட முடியாது, தூங்க முடியாது, ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்தாலும் அவங்க அக்கா இப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அவனுக்கு 2 பூரி வச்சாங்களாம், அக்கா அப்படியே பார்க்குறாளாம், உடனே ஒரு பூரி எடுத்து அக்காவுக்கு கொடுத்துட்டாளாம். இப்படி நிறைய கலாட்டாமா அக்கா ஓடுது, தாங்க முடியலையாம். இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆச்சா. போய் தனியா போய் ஒரு மரத்துக்கடியில உட்காந்துட்டு, சே நான் ஏசாப்பா பிள்ளை தானே, ஏசு சாமிக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், நான் ஏன் இப்படி தப்பு பண்ணேன், சரி நேத்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நம்ம உடனே என்ன செஞ்சிருக்கணும், தாத்தாட்ட போய் சொல்லி இருக்கணும்ல, இந்த அக்காவோட டார்ச்சருக்கு ஒழுங்கா போய் உண்மையுமே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he made up his mind. உட்காந்து நல்லா ஜெபம் பண்ண, ஏசு சாமி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் கூட வாங்கப்பா, நான் தாத்தா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்ல போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினா மறுபடியும் அக்கா நிக்கிற பின்னாடி நின்று, என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்லட்டுமா அப்படின்னா. இவனுக்கு வர டென்ஷன்ல, சொல்லு போ சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்னு கோவத்துல எந்திரிச்சு வெளியே வந்தானா.
உடனே அவங்க அக்கா, என்னடா ரொம்ப தைரியமா பேசுற, சொல்லிடுவேன் அப்படின்னா, போ சொல்லிக்க போ அப்படின்னு வேகமா ஓடி வீட்டுக்குள்ள வந்துட்டானா. வீட்டுக்குள்ள வந்த தாத்தா அப்படியே உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரா. பாட்டியும் கூட உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இவன் நேரம் வந்து உட்காந்தனா தாத்தாக்கு கீழே கால் கிட்ட வந்து சேர் கிட்ட உட்காந்துட்டு, தாத்தா தாத்தா பாட்டி, நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா. சொல்லுடா, என்ன வேணும், சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா, ஸ்வீட் ஏதாவது வேணுமா அப்படின்னு வரிசையா கேட்டாங்களாம். இல்லை தாத்தா, அதெல்லாம் இல்லை தாத்தா. தாத்தா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நேற்று இந்த கேட்டபுல்ட் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோமா, போகவே இல்லையா தூரத்தில், திடீர்னு பார்த்தா போயிடுச்சு தாத்தா. ஐ வெரி குட்டா, உனக்கு தெரிஞ்சிருச்சா, எப்படி விளையாடணும்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு தாத்தா கேட்டாரா. கண்டுபிடிச்சேன் தாத்தா, ஆனால் ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு தாத்தா. என்னடா, என்னாச்சு, கைகி இடிச்சுக்கிட்டியா? இல்லை தாத்தா, அந்த வாத்து மேலே பட்டு வாத்து செத்து போயிடுச்சு தாத்தா. நான் அழுதனா. உங்க பாட்டியும், ஐயோ ஏன்டா அழுகிற, பரவாயில்ல விடுறா அப்படின்னா. பரவாயில்ல விடுறாவா, அழுதுட்டே இருந்தாவ கண்ணு தொட்டு. பரவாயில்லையா, நீங்க என்ன திட்ட மாட்டீங்களா? ஏன் திட்டணும், பரவாயில்ல, என்ன செய்யறது, நீ தெரியாம தானே செஞ்ச, தெரிஞ்சா அதை கொலை பண்ண. இல்ல இல்ல, அது விளையாடும் போது உனக்கு தெரியாம தானே பட்டுருச்சு, இதுக்கு ஏன் இதை நீ நேத்தே சொல்லிருக்கலாமே. சாரி பாட்டி, நேத்து எனக்கு பயமா இருந்துச்சா, அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அக்கா இருந்தால அங்க அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா. வேகமா அவ சொல்றேன்னு வந்தால வந்து அப்படியே பார்த்தப்போ தாத்தாவும் பாட்டியும் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு, பரவாயில்லடா, நீ ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், இப்படிதான் ஏசப்பா பிள்ளைங்க இருக்கணும், இப்படிதான் நல்ல பிள்ளைங்க இருக்கணும், எதையும் மறைக்க கூடாது. பாவம் செஞ்சுட்டா அதனால என்ன, தெரியாம செஞ்சிட்டோம் இல்லையா, திரும்ப மட்டும் செய்யக்கூடாது, நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பார்த்தாங்களா 2 பேரும், தாத்தாவும் பாட்டியும். வாமா நீயும் வா, பாத்தியா தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, மன்னிப்பு கேட்டுட்டான், இப்ப பாரு அவ நீ சந்தோஷமா இருப்பான், அதனாலதான் நேத்துல இருந்து இப்படி உண்மைன்னு இருந்தியாடா, வா இங்க வாமா நீயும் வா அப்படின்னதும் அவளுக்கு மனசே ஒருத்துச்சான். ஐயோ, நம்ம எல்லாம் ஒரு நல்ல அக்காவா இருந்திருக்கணும், நேத்துல இருந்து அவனை டார்ச்சர் பண்ணிட்டோமே, சே நம்மளும் ஏசப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டோமே, அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டோமே, சே என்ன ஒரு கெட்ட பிள்ளையா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளும் போய் அவங்க கூட உட்காந்துக்கிட்டாள். அவங்க கட்டி பிடிச்சி, பரவாயில்ல நம்ம இன்னொன்னு வாங்கிக்கலாம், நான் நெக்ஸ்ட் டைம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னதும், நான் கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கேன் தாத்தா. ஆனா தம்பி அக்காவை பத்தி அவங்க கிட்ட சொல்லல, ஏன்னா அவனுக்கு அக்கா மேல ரொம்ப அன்பு இருந்துச்சு. இப்போ அக்காவும் வந்துட்டா. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்துட்டு இருந்து சொன்னாரா, இருடா கொஞ்சம் இரு, நான் உனக்கு ஒன்று சொல்லணும், நீ ஆக்சுவலா அன்னைக்கு வாத்து தெரியாம நீ கொன்னது எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் அப்படின்னாரா. இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சா. தாத்தா நீங்க பார்த்தீங்களா தாத்தா அப்படின்னா. ஆமா, நான் இங்கே தானே இருந்தேன், நீ என்னென்ன பண்ணன்னு நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அக்கா உன்னை என்னென்ன பண்ணான்றதையும் நான் பார்த்தேன், ஆனா நீ என்கிட்ட வந்து உண்மையை ஓடி வந்து சொல்ல போறேன்னு நினைச்சு நான் ரெடியா வெயிட் பண்ணேன், ஆனா நீ வரல, மனசுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பாட்டி கிட்ட கூட நான் சொன்னேன், சே நம்ம பசங்க நம்ம கிட்ட உண்மையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோமே, வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டோம் 2 நாளா. நீயும் தூங்கல, நாங்களும் தூங்கல, சரியா? அதனால ரொம்ப கவலைப்படாத. ஆனா எனக்கு தெரியும் நீ எப்படியும் வருவ, வந்து மன்னிப்பு கேட்ப, அதுதான் உண்மையான அன்பு. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. He who covers his sin will not prosper, but whoever confesses and forsakes them will have mercy. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வருவ, மன்னிப்பு கேட்பான்னு எனக்கு தெரியும், அதனால நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட், உனக்கு பிடிச்சது வாங்கி வச்சிருக்கேன், ஓடி போய் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்ப்போம் அப்படி தாத்தா சொன்னாங்களா.
இவனுக்கு ஓடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உள்ள நமக்கு பிடிக்கும் இல்லை பெரிய ஐஸ்கிரீம், 2 கார்னெட்டோ ஐஸ்கிரீம். 2ஐயும் எடுத்துட்டு வந்து, தாத்தா தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தாத்தா நான் ரொம்ப சாரி தாத்தா, நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் தாத்தா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், அக்காவும் ஓடி வந்தாளா. அக்காவும் வந்துட்டு, தாத்தா ரொம்ப சாரி தாத்தா, நானும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் தாத்தா, பாட்டி சாரி பாட்டின்னு 2 பேரும் சாரி சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா 2 பேரும் உட்காந்து ஷேர் பண்ணி ஐஸ்கிரீம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தாத்தா சொன்னாரா, அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் 2 பேரும் விளையாடுறதுக்காக நான் 2 வாத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அங்கே இருக்கு பாரு தோட்டத்தில், போங்க போய் விளையாடுங்க, இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷமா அவங்கள வெளியே விளையாட அனுப்பி விட்டாங்களாம். அக்கா அதுக்கப்புறமா கூப்பிட்டு, சாரிடா நானும் தப்பு பண்ணிட்டேன்டா, இனிமே நானும் தப்பு பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹாலிடேஸில் அவங்க சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்களா. சரி, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன படிக்கிறோம் தெரியுமா? இதே மாதிரி தான் நம்ம நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணிடுறோம்ல, சம்டைம்ஸ் பொய் சொல்லிடுறோம், எதிர்த்து பேசிடுறோம், இந்த மாதிரி நம்ம கூட ஏதாவது உடைச்சிட்டு மம்மி டாடி கேட்கும் போது எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கே நம்ம என்ன செய்யணும், மம்மி அன்னைக்கு அது உடஞ்சிருச்சுல, தெரியாம நான் தான் மம்மி தள்ளி விட்டுட்டேன், சாரி மம்மி, மம்மி இனிமே செய்ய மாட்டேன், அப்பா இனிமே செய்ய மாட்டேன்ப்பான்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட போய் முட்டி போட்டு, ஆண்டவரே இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன், எனக்கு உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு ஜெபம் பண்ணி திரும்ப மட்டும் அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஆனா இந்த பிசாசு இருக்கான் தெரியுமா, திரும்ப திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பான், ஏய் நீ அன்னைக்கு செஞ்சல, நீ அன்னைக்கு செஞ்சல. அவன் ஞாபகப்படுத்தும் போது நீ என்ன செய்யணும், ஏய் போயிரு, ஓடிரு, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓடு அப்படின்னு பிசாசை துரத்தி விட்டுட்டு, நான் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டேன், என்ன ஞாபகப்படுத்தாத போ அப்படின்னு மிரட்டி அவனை துரத்திடணும். அவனுக்கு இடம் மட்டும் கொடுக்க கூடாது, ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஞாபகம் வைக்கணும், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட மறைச்சிருந்தாலோ, ஏதாவது அப்படி உங்க மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ, நேரா அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுட்டு அவங்க போய் ப்ரேயரும் பண்ணி சாரி கேட்டு. ஓகே, ஸோ யூ லைக் த ஸ்டோரி? கதை பிடிச்சதா உனக்கு? சரி, இன்னைக்கு வசனம் இருக்கு, இந்த வசனமும் இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடா இருக்கு. அது என்ன வசனம் தெரியுமா? இங்கிலீஷ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். Go and sin no more. சொல்லலாம், go and sin no more. இது எங்க இருக்கு? John 8:11. John 8:11. ஓகே, அப்புறம் தமிழ்ல எப்படி இருக்கு தெரியுமா? போ இனி பாவம் செய்யாதே. எப்படி சொல்லணும்? போ இனி பாவம் செய்யாதே. யோவான் 8:11. இது யார் சொன்னா? ஜீசஸ் சொன்னாங்க. சரியா? ஒரு லேடி கிட்ட ஜீசஸ் சொன்னாங்க, போ பரவாயில்ல போ, இனிமே பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எங்க இன்னும் ஒரு டைம் சொல்லமா வசனம்? ரொம்ப ஈஸி, குட்டி வசனம்ல, சொல்லு பாப்போம். Go and sin no more. தமிழ்ல போ இனி பாவம் செய்யாதே. ஓகே, யோவான் 8:11. சரியா? ஓகே, இப்போ பாட்டு படிக்கலாமா? இந்த பாட்டு எப்படி தெரியுமா? நம்ம ஹார்ட்குள்ள ஜீசஸ வர சொல்லி ஒரு பாட்டு. சரியா? ஜெனியும் நானும் உங்களுக்கு இன்னைக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுக்க போறோம். ஓகே, வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸி, ஆனா இது ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி. இது பாடும் போதெல்லாம் ஜெபத்தோட பாடணும். எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, நாங்க பாவம் செய்யாம எங்களை பாத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் சொல்லி கொடுக்குறோம், தமிழ்லயும் சொல்லி கொடுக்குறோம். சரியா? ரெடியா? ஓகே ஓகே, இன்னைக்கு சாங் டைம் வந்து இந்த சாங் வந்து ஒரு ப்ரேயர் சாங். ஓகே, ஸோ நம்ம வந்து இது வந்து ப்ரேயர் பண்ணும் போது நம்ம இதை வந்து பாட்டு நம்ம பாடலாம். ஓகே, லிரிக்ஸ் என்னன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், நீங்கள் எனக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணலாம், இல்லாட்டி கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பாடும்போது கூட சேர்த்து பாடணும். ஓகே, into my heart, into my heart, come into my heart, Lord Jesus, come in today, come in to stay, come into my heart, Lord Jesus.
ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ தமிழில் சொல்லி தருவாங்க, கேளுங்க. தமிழ்ல என் உள்ளத்தில் என் உள்ளத்தில் என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே, இன்றே வாரும் தங்க வாரும், என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பாடும்போது கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அ ப்ரேயர் சாங். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கண்ணு திறந்துட்டு படிச்சுக்கலாம் பாட்டு. ஆனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து பாடும்போது கண்ணு மூடி என் உள்ளத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணி இந்த பாட்டு பாடணும். ஓகே, ரெடி? ஓகே, சாங் பிடிச்சதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ப்ரேயர் சாங்காக இனிமேல் வச்சுக்கணும், படித்து வச்சுக்கணும். ஈவன் ஃபேமிலி ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் டாடி நான் ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு பாடலாம். ஈவன் பிஃபோர் த ப்ரேயருக்கு முன்னாடி கூட நீங்கள் பாடலாம். அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார், அதுக்கப்புறமா நம்ம பாடலாம். ஓகே ஓகே, இப்போ டிராயிங் டைம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கம் லெட்ஸ் ட்ரா. இன்னைக்கு பெரிய ஸ்டோரி வேற இல்லையா? யூ வெயிட்டிங் டு ட்ரா தானே? இன்னைக்கு என்ன வரைய போறோம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாவா? சரி பார்க்கலாம். ஓகே, அக்கா சொல்லி கொடுப்பாங்க. லெட்ஸ் லேர்ன். டிராயிங் டைம்குள்ள போகலாமா? பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் போடணும். ஒரு ஸ்மால் சர்க்கிள் இருந்தால் போதும். பட் அந்த சர்க்கிள் உங்களுக்கு இப்படி வரைய கஷ்டமாக இருந்ததுன்னா காயின் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஓகே, போட்டுட்டு இங்கே இப்படி ஒரு யூ போடணும். ஓகே, அப்புறம் இங்கே கொஞ்சம் குட்டியாக கீழே. அப்புறம் இங்கேருந்து சர்க்கிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு லைன் போடலாம். வேணா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்படி லிஃப்டடாக இருக்கணும். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு சி, அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே நீங்கள் வேவ்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, வேவ்ஸ் தாண்டி வந்ததுன்னா நீங்கள் அழிச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இங்கே வந்து கண் வரையலாமா? ஒரு ஸ்மால் சர்க்கிள், அப்புறம் இங்கே ஒரு லைன், ஐப்ரோஸ். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு ஹார்ட் மாதிரி, ஆனால் கீழே நீங்கள் ஃபினிஷ் பண்ணக்கூடாது, இது கொஞ்சம் லாங்காக இருக்கணும். ஓகே, இங்கே ஒரு லைன் இப்படி போட்டு 2 லைன் இங்கே இப்படி போட்டுக்கலாம். ஓகே, கர்வ் லைன்ஸ். ஓகேயா? வாத்து பார்த்தீங்களா? நல்லா இருக்கா டக் ட்ராயிங்? ஓகே, இப்போ ஒன்று நிற்கிற மாதிரி ஒன்று வரையலாமா? இது வந்து ஸ்விம் பண்ணுது. ஸோ நிற்கிற மாதிரி ஒன்று வரையலாம். ஒரு கொஞ்சம் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு கர்வ் டியூ மாதிரி வரையணும். ஓகே, இது பார்த்துக்குங்க. இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு
இந்த பக்கம் 2 கர்வ்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் மேலே அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக வரையணும். இங்கே ஒரு பி மாதிரி எழுதிக்கலாம் மேலே. அப்புறம் இங்கே ஒரு பெரிய யூ, அதையும் இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு யூ, உள்ள இன்னொரு குட்டி யூ. ஓகே, அப்புறம் இங்கே எப்படி பார்த்து வரைஞ்சிக்குங்க. ஓகே, அப்புறம் W போட்டுக்குங்க, இன்னொரு யூ W கூட. ஓகே, கால் ஈஸியாக வரையலாம் பார்த்தீங்களா? ஓகே, அங்கே வரைஞ்ச மாதிரியே 2 ஐப்ரோஸ், 2 குட்டி கண்ணு, அப்புறம் ஒரு குட்டி லைன், ஷார்ட்டாக ஒரு லைன் போட்டு மேலே இப்படி ஒரு பென் போட்டு மறுபடியும் இங்கே ஷார்ட்டாக ஒரு லைன் போடணும். ஓகே, பார்த்து வரைங்க. இதை இங்கே கர்வ் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் கர்வ் பண்ணி இங்கே முடிச்சிடணும். ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் இங்கே அதை விட ஒரு ஷார்ட் லைன். ஓகேயா? இது ஒரு டக். கடைசி அந்த ஸ்டோரி கடைசியில் பார்த்தோம் இல்லையா, 2 டக்கு வாங்கினாங்கன்னு, 2 வாத்து வாங்கினாங்க, அதுதான் இது. ஓகேயா? ட்ராயிங் பிடிச்சதா? கலர் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வாவ், வெரி பியூட்டிஃபுல். ஓகே சில்ட்ரன்,